ஓகே மக்களே, கிளம்பலாமா? டைம் 6 மணி ஆயிடுச்சு. ரேடியேட்டர்ல தண்ணியா இருக்கும் போது கூட டெம்பரேச்சர் 80க்குள்ளதான் மெயின்டைன் ஆச்சு. இப்போ 90ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. கீர் வாங்கி போன இடம்லாம் இப்ப நல்லா போகுது அப்படின்னு சரியான டென்ஷன் ஏற்றி விட்டாங்க மக்களே. வரோம் ரோட்ல அந்தாண்ட இருந்து புசு புசுன்னு ஓடி அந்த நிப்பான், அடிச்ச பிறகு நறுக்குன்னு. நானும் பேசாம எல்இடி லைட்டு போட்டு ஓட்டலாமான்னு நினைக்கிறேன். இதை போட்டு ஓட்டலாமா? ஒரு மைண்ட் பொறுத்த மாதிரி காசு வாங்கிக்கிறாங்க மக்களே. இதுல பார்க்கலாம் நம்ம வண்டி எவ்வளவு தூரம் ஸ்பீடு போகுதுன்னு. வண்டி டெம்பரேச்சர் ஆயிடுச்சு, செக் பண்றதுக்கே டெம்பரேச்சர் ஆயிடுச்சா. காலையிலேருந்து கொஞ்சம் வேலை போயிட்டு இருக்கு மக்களே. கிரீஸ் அடிச்சிட்டேன், ரேடியேட்டருக்கு தண்ணி இறக்கி விட்டு இப்போ கூலண்ட் ஆயில் ஊற்ற போகிறோம். கூலண்ட் ஆயிலும் கலந்து தான் வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றும். கூலுண்டு இதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். ஏன்னா இது அப்பப்போ என்ன பண்ணும், கூலுண்டு மாதிரியே கீழே ஊற்றிட்டு கிடக்கும். நம்மளுக்கு கூலுண்டு தான் கீழே செஞ்சதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு முன்னாடி ஹைவே பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். நைட்டில் அது விடியும் காலில் தான், ஒரு 4 மணி இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. காலையில் 6 மணிலேருந்து கொஞ்சம் ஏஞ்சி எல்லா வேலையும் கொஞ்சம் நோண்டிகிட்டு இருக்கோம். கூலண்ட் ஆயில் மாற்றணும், அப்புறம் கிரீஸ் அடித்தேன். அதெல்லாம் கொஞ்சம் அந்த டைமில் இப்போ அப்படியே கொஞ்சம் டயர்ட்னஸ்லேயே பண்ண சொல்லிட்டேன். அதனால் எதுவும் இது பண்ணல. சரி, கூலண்ட் ஆயில் மாற்றியாச்சு, கிரீஸ் அடிச்சாச்சு. ஏர் செக் மட்டும் பண்ண முடியாது, ஏன்னா ரோடு வண்டியில் இருக்குது, ஏர் செக் பண்ண முடியாது. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போர்ட்டில் ரோடு ஏற்றினா ஹைதராபாத் போயிட்டுருக்கோம். போன லோடு போன கம்பெனிக்கு தான். ஆனால் போன லோடு போன கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 வண்டி அங்கேயே 20 வண்டிக்கிட்ட அங்கேயே நிற்கிறான். நேற்று அதிகமாக சொன்னாங்க, நீ கம்மியாகிட்ருக்கோம் அப்படியும் அங்கேயே நிற்கிது. அங்கே போனால் தான் போயிட்டு குடோன் என்ன மாற்றி வருவாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரேட்டு பரவாயில்ல, இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் வருது பார்த்தீங்களா, அந்த பேனலோட மேலே கிளாஸ் கண்ணாடி மாதிரி வரும் பாருங்க, அந்த லோடு தான். ரைட் மக்களே, புறப்படலாமா? வண்டி வேலை கூட பார்த்துட்டு வந்தது. சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு, அப்புறம் ஸ்கேனர் டூல் போட்டு பார்த்து 2 ஒயர் கட்டாக இருந்தது. இந்த ஒயரை ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் அது இல்லாத பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த பெடலுக்கு வந்து பிரேக் பெடலு கிளச் பெடலுக்கும் வந்து லப்பர் புஷ் அடிச்சிச்சு, பிளாஸ்டிக் புஷ்ஷு. வேலைலாம் பார்த்துட்டு வந்துருக்கு. ஒரு சின்ன மாற்றம் இருக்குது வண்டியில், நல்லா தான் போகுது. இப்போ அது என்ன ஒயருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினுக்குள்ளே வந்து யார் எவ்வளோ போகுதுன்ற சென்ஸ் பண்ணுற சென்சாரோட ஒயர் கட்டாக இருந்தது. அது சென்ஸ் பண்ணி இசிஎம்க்கு அனுப்பணும். இசிஎம் வந்து எவ்வளோ ஏர் போகணும், எவ்வளோ டீசல் போகணும்னு முடிவு பண்ணி அனுப்புவோம். அந்த ஒயர் தான் கட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, அதை கட் பண்ணி ஜாயிண்ட் அடித்து போட்டு வச்சாச்சு, கனெக்ட் போட்டு. பார்ப்போங்க மைலேஜ் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து நிப்பாட்டுறது ரேடியேட்டர் தண்ணி கட்டி விட்டு கூலண்ட் ஆயிலும் மாற்றிட்டேன்.
அது ஒரு சின்ன பேலன்ஸ் இருந்ததா, அதையும் மாற்றிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் இன்ஜின் ஆயில் ஊற்றுது, அதையும் ஊற்றி விட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. முதல்ல இந்த இன்ஜின் ஆயிலை வந்து ஃபுல்லாக இறக்கிட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த கேஜி வந்து மாற்றணுதுன்னு சொன்னாங்க, இதோட கேஜி இல்லைன்னு. அதை ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு திரும்ப ஊற்றினா மட்டும்தான் இது எத்தனை லிட்டருக்கு அந்த கேஜி கரெக்டாக வருதுன்னு பார்த்து அதைப்படி மெயின்டைன் பண்ண முடியும். கூட ரேடியேட்டர் தண்ணிலாம் கழட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலாக வரும், டஸ்ட் கிஸ்ட்டு இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்குலாம் இல்லை, தண்ணி கிளியராக தான் வந்தது. ஏன்னா ரேடியேட்டர் வந்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கூரண்ட் ஆயில் ஊற்றுறது வேஸ்ட்டு. குழா மாட்டி, அதாவது இப்போ குழா கிழா எதனா இருந்ததுன்னா அதில் தண்ணி ஊற்றி பிடிச்சி திரும்ப ஒரு 2 ட்ரிப்பு ஊற்றி அதுக்கப்புறம் கழட்டி விட்டு கூரண்ட் ஆயில் மாற்றலான்னு நினச்சேன். ஆனால் தண்ணி கிளியராக தான் இருந்தது, எந்த ஒரு டஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவுமே வரல. நல்லா இருந்ததால் அப்படியே கூரண்ட் ஆயில் மிக்ஸ்அப் பண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே கூரண்ட் ஆயில் ஊற்றியாச்சு. இன்ஜின் கூலிங்காகவே இருக்கணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கூரண்ட் ஆயிலோட வேலை அது கிடையாது. கூரண்ட் ஆயிலோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு, பிளாக்கு எல்லாத்துலேயும் உள்ளே பூந்து வரும். அதில் வந்து ரஸ்ட்டு ஏறாது, அதாவது துருப்பிடிக்காத இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கூரண்ட் ஆயில் மிக்ஸ்அப் பண்ணி ஊற்றுறாங்க. இதனால வண்டி கூலிங்காலாம் இருக்கும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. டெம்பரேச்சர் ஆவறதான். ஏன்னா மைல்டாக டிஃப்ரெண்ட் தான் இருக்கலாம், அவ்வளோதான். அதோட பர்பஸ் அதுதான். விஜயவாடா காவேரி 6 கிலோமீட்டரு. நைட்டு பார்த்தீங்கன்னா வரும்போது செம்ம தூக்கத்தில் வந்தேன், அப்படியே ஆட்டிக்கிட்டே தான் வந்தது. இதுக்கு மேலே ஓட்டா முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். ஆனால் நார்மலாக இருந்ததுன்னா போயிட்டே இருந்திருப்பேன், ரொம்ப முடியல, அதனால அங்கே வரேன். இல்லைன்னா நான் வந்து ஆயிரப்பட்ட மாதிரி கிலோ நிப்பாட்டிருப்பேன். நிப்பாட்டிருந்தா அவ்வளோதான். சரி கூட நிப்பாட்டா தான் கொஞ்சம் வேலை பார்க்க முடியுது. தண்ணியும் பெரிய கேனில் வச்சுருப்பாங்க, பெரிய பேரண்ட்ல. அதனால அதை வச்சு வாங்கி ஊற்றி ஒரு நாள் மிக்சர் பண்ணி ஊற்றியாச்சு. அந்த வேலை முடிஞ்சுது. பெரிய கேஸ் டேங்கை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணுறது இல்லை. குடியிலேருந்து ரிட்டர்ன் ஏற்றிட்டு வந்த ரிசீவ்டு பேலன்ஸ் 2000 குடியிரு போட்டு அனுப்புறேன்னாங்க. குடியிரு போட்டே 1 வாரம் ஆகுது. ரோடு போயிட்டு வந்து 2 வாரம் ஆகுது. மொத்தம் 3 வாரம், 1 மாதம் ஆகிட்டுன்னு வச்சுக்கிங்களா. கிட்டத்தட்ட 1 மாதம். ஆனால் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கிறது இல்லை. எல்லாம் வந்தால் நம்ம மாடி வண்டி வந்தால் 2000 வருவாங்க. கண்டக்டர் வண்டி இருந்தால் 3000 1.5 மாதிரி கணக்கு போடுது. ஃபோன் எடுத்து ஒரு 10,000 சொல்லணும், அதுவும் சொல்கிறது இல்லை. அப்போ ஒரு அண்ணன் வீடியோல பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பேர் வந்து யாஷியா, கிருஷ்ணா யூனிவர்சிட்டியில இருக்காரு போல. ஸோ என் பேர் சொல்லுங்க, ஏதாவது பேர் சொல்லுங்க. அதை ஒன்றுமே கிடையாது, நான் சொல்றதால ஒன்றும் நடக்க போட்டுல. நல்லா இருக்கு, அவ்வளோதான். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உழவுப்பாடு தாண்டி, அதாவது உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன். மழை வெயிலில் ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப ஆபத்து. அந்த சிமெண்ட் ரோடு அகலமாக இருக்கும், அங்கே ஏன்னா ஓரம் கட்டி நிப்பாட்டோம். அங்கே அப்படியே சிமெண்ட் ரோடு ஓரமாக மண்ணில் இறக்கி நிப்பாட்டியிருக்கேன். வெயில் பொழக்குது. இங்கேருந்து ஒரு சாயந்தரமாக எடுக்கலாமே, ஒரு 4 இல்லை ஒரு 5 மணிக்கு, 4 to 5 அந்த டைமில் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஆனால் வண்டியும் பயங்கர ஹீட்டாக இருக்குது, டயரும் பயங்கர ஹீட்டாக இருக்குது. அப்படியே ஓட்டக்கூடாது, வேணாம். கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு போகலாம். நம்மளுக்கும் ஒரு சின்னதாக பிரேக் அடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, கிளம்பலாமா? டைம் 6 மணி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலில் நிப்பாட்டி போட்டு தூங்கவும் வழி இல்லை, தூங்க முடியல. நான் தூக்கத்துக்காக நிப்பாட்டல, அடி வெயிலில் எதுக்கு வண்டி ஓட்டுவானா, டயரெல்லாம் பயங்கர ஹீட் ஆகும். டீசலை தான் வாரி வாரி குடிச்சிட்டு கிடக்கும். ஏற்கனவே நம்ம வண்டி வாரி குடிக்கிறதா இப்போ சின்னதாக வேலை பார்த்துட்டு வந்திருக்கு, அதில் எதுக்கு போட்டு கஷ்டப்படுத்துவானான்னு சொல்லிட்டு நிப்பாட்டேன். சரி ஒரு 5 மணி எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். அப்பயே வெயில் நல்லா தான் இருந்தது. சரி வெயில் நல்லா இருந்தாலும் இதுக்கு மேலே என்ன திரும்ப பண்ணோம், அந்த அனலெல்லாம் வந்து வெளியே தள்ளும். அது இன்னும் 2 ஹீட்டாக தான் இருக்குது. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்கே ஆல்ரெடி உள்ள டாட்டா வண்டியெலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பெனி கேப்னா, அது எப்படின்னா அந்த மேட்டு அது இதெல்லாம் போட்டு ஹீட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி பண்ணி வச்சுப்பாங்க. இது இன்ஜினுக்கு நேர் அடுத்து பேனட்டு தான் இருக்குது. அடுத்து தகரத்தெல்லாம்
காலை வச்சா கூட சுடுது. ரொம்ப டெம்பரேச்சர் ஆகுதா அந்த அளவுக்குலாம் சொல்ல மாட்டேன், ஒரு நார்மலா. இப்ப கூட பரவாயில்ல. இந்த பனி டைம் குளிர் டைம்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கால் நடுவுல இருந்து வருது. இப்ப காத்து இதுல வந்துட்டு இருக்கு, காலுக்கு நடுவுல இருந்து உஸ்ன்னு காத்து அடிக்குதா. அந்த குளிர் டைம்ல கால்ல இருந்து காத்து வரும்போது அப்படியே விரைச்சிக்கும். நிறைய வண்டி நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லைன்ல ஓட்டுற மேல மேல போற ஓப்பன் ட்ரக் பாடி வண்டிலாம் இருக்கு பாத்தீங்களா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நேரா டிரைவர் சீட்டுக்கு பிரேக் பெடல் கிளச் பெடல்லாம் வந்து பாரு, அந்த கிரியில மட்டும் ஏன்னா அட்டையோ இல்லை ஸ்டேப்போ வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு காரணம், அதுக்கு தான். பார்க்கலாம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு இது வருதான். மைலேஜ் பிரச்சனை சரி ஆயிடுச்சுன்னா அடுத்து மெயின் பிரச்சனை சென்டர் ஜாயிண்ட். அதுதான் சவுண்டு போடுது. இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஜாயிண்ட்ல கிரீஸ் அடிக்கிற பின்னே கிடையாது. கிரீஸ் அடிக்கிற பின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் கிரீஸில் கொஞ்சம் தேய்மானம் அது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னு டைப்பே இல்லையா, மோல்டிங் மாதிரி கொடுத்துட்டான். அதனால் அது சீக்கிரம் போயிடுது. இப்போ நிறையா வண்டி பார்த்தீங்கன்னா 14 கிலோ எல்லா வண்டியும் சவுண்டு போட்டுக்கிட்டே போகும். அந்த வண்டி கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும், டர்ன்னு வரும், இல்லை டர்ன்னு ஏதாவது ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டு போகும். அந்த மாரி நம்மளது சவுண்டு போடுது. ரேடியேட்டர்ல தண்ணியா இருக்கும் போது கூட டெம்பரேச்சர் 80க்குள்ளதான் மெயின்டைன் ஆச்சு. இப்போ 90ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. வண்டி என்ன புழுங்குது, தூக்கி போடுது. ஆனா ரோடு வண்டியிலையும் தூக்கி போடுது. டோல்கேட்ல எந்த பூத்துல போறதுக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு. ஏன்னா இந்த பூத்துல இருந்து ஒரு வண்டி ரிவேர்ஸ் வருது, அந்த பூத்துல இருந்து ஒரு வண்டி ரிவேர்ஸ் வருது. பூத்துக்கு வண்டியாவது போயிடுமா? வராதீங்கப்பா. டோல்கேட்டு ஒரு தலைவலியா இருக்குது. இந்த பாஸ்டாக் போட்டதுல இருந்து காசு இருக்கும் போதாவது பிரச்சனை, காசு கொடுத்து எடுக்கும் போதாவது பிரச்சனை இல்லை. ஏன்னா காசு இருந்தாலும் பூத்து உள்ளாரே வருவாங்கன்னு வச்சுக்கலாம். காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க. டோல்கேட்ல காசு இல்லை, ஸ்கேனர் மிஷின்ல காசு இல்லை வேலை செய்யல, பிளாக் லிஸ்ட்ல இருக்குது. எவ்வளோ ஒருத்தரத்தை வச்சுக்கிறேன். சில வேஸ்ட் அடிக்கணும் போல பார்த்து இது பண்ணிட்டாங்க. என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. யாருக்காரங்க 10 நிமிஷம் 5 நிமிஷம் நின்னா பிரச்சனை இல்லை. நாங்க வந்து 2 நிமிஷம் நின்னா பின்னாடி ஒயன்றது ரிவர்ஸ் ஹெட்ன்றது நான் உங்களுக்கு என்ன சொல்றதுக்கும். அந்த கடைசி வண்டியா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலான்னு வச்சுங்க. அண்ணன் கூட முன்னாடி போயிட்டு இருந்தான். ஆனால் அவன் வண்டி கூட போய் பிடிக்க முடியல. நான் எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அவன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாப்ல. ஒங்கோல் இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண்டிப்பாக வண்டி ஓட்டியே ஆகணும். எப்படியாவது கம்பெனி போய் ரீச் பண்ணணும். அதுக்கு இடையில தூக்கம் வந்தாலும் நீ எத்தனை டீ வேணா குடி, எத்தனை தடவை வேணா மூஞ்சி கழுவி கூட வண்டி எடுத்துகிட்டு போயிடும். இந்த லைன் கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த புகையில கூடன்னு இருக்கும், எக்ஸ்போர்ட் ஆகும் நிறையா. ஒரு பாருங்க 2 பக்கமும் இருக்கா. இதுவும் வந்து புகையில கூடன்னு தான். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக அந்த புகையில அந்த போடுவாங்க, பன்னீர் புயல மாதிரி இருக்கும். அதை காய வச்சு ட்ரை பண்ணி இதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டிராக்டரு இதோ இந்த லாரிலாம் இருக்குது பாருங்க, இது எல்லாமே அதே தான். இந்த குடோன்லேருந்து வச்சு ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வந்து நான் எக்ஸ்போர்ட் ஏற்ற வந்திருக்கேன். ஒரு இதில் அப்படியே பண்டலாக ஒரு கட்டமாக வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே பாக்ஸாக எடுத்துன்னு வந்து ஏற்றுறாங்க 15 டன்னு. ஆனால் நெட்டி ஏறும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும்.
ஏன்டா இது உள்ளார வந்தோன்ற மாதிரி இருக்கும். மாஸ்க் போட்டாலும் சரி, துண்டு எடுத்து மூக்கில் கட்டிக்கிட்டாலும் சரி, கொஞ்ச நேரம் வேணா அந்த ஸ்மெல்லை வந்து இது பண்ணலாம். ரொம்ப நேரம்லாம் கஷ்டம். ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களாம் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. அப்படி பழகிட்டு இருக்கோம், இருந்தாலும் அவ்வளோ கஷ்டம். இருக்கு பாருங்க, ஃபுல்லாகவே புகையில தான். பெரிச்சது போக மீதி இருக்கு. ஆனால் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா டீசல் 95 ரூபா பைசா கணக்கில் இருக்கு. பெட்ரோல் 107 ரூபா. எங்கே போகுது விலைவாசி? பொருளுக்கான விலைவாசி இந்த இது மட்டும் ஏறிக்கிட்டே போகுதே தவிர நம்மளுக்கு ஆன சம்பளம், இந்த வேலை செய்கிறவங்க சம்பளம், கூலி வேலை, அவங்களுக்கான இதெல்லாம் ஒன்றும் ஏற மாட்டேங்குது. ஒன்றும் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை கிடைச்சாலும் கம்மியான சம்பளத்துக்கு தான் கிடைக்குது. அப்படி தான் போகுது மக்களே. இந்த குடோனில் தான் மக்களே நான் கோயில லோடு ஏற்றினேன். இதோ இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக உள்ளே போயிட்டு லாஸ்ட்டில் போய் சுற்றி வரணும். சுற்றி வந்தேன்னா லெஃப்ட் சைடில் போயிட்டு ஏற்றினேன். கொஞ்சம் பெரிய குடம் தான். சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, விலைவாசி மட்டும் ஏறிக்கிட்டு போகுது. என்ன பண்ணுறது? எனக்குலாம் நான் வந்து பெட்ரோல் பங்க்கில் கடைசியாக ஒரு 10 ரூபாய்க்குலாம் நான் நினைவு தெரிஞ்சு பெட்ரோல் வாங்கியிருக்கேன். நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ கம்மியாக உங்கள் சின்ன வயசில் பெட்ரோல் வாங்கியிருப்பீங்க? எவ்வளோக்கு போட்டிருப்பீங்க? ஆனால் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு 10 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா டிவிஎஸ் 50க்கு கேனில் வாங்கியிருக்கேன். 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அப்படிலாம் போட்டிருக்கேன். அப்போ அதுவே பெரிய இது தானே. அதிகபட்சம் அப்போ நான் பார்க்கும்போது 28 ரூபா 30 ரூபா என்னமோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு லிட்ரு பெட்ரோலு. கொஞ்ச நாள் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சடன்னு விலைவாசி ஏறிடுச்சு எல்லாமே. பேசஞ்சர் ட்ரெயின் போகுது, ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வருது. ஜாயிண்ட் சவுண்டு போடுது. கேக்குது பாருங்க. ரெண்டு பக்கமும் இடைஞ்சாலாம் அந்த ஒரு சில சபை, இந்த பாலம், அந்த மாதிரி சவுண்டு போகிறோம் பார்த்தீங்களா? அப்போல்லாம் இன்னும் பயங்கரமாக கேட்கும். இப்போ நம்ம ரன்னிங்கில் இருக்கிறதால காற்று அடிக்கிற சவுண்டு தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குது. ஆனால் உட்காந்து ஓட்டுற எனக்கு நல்லா கேட்கும். ஃபோன் மைக் அந்த அளவுக்கு இது பண்ணாதில்ல. லெஃப்ட்டு கட் பண்ணி ரோடு ஃபுல்லாக. இதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இரவு பயணம் தான் இருக்கும். ஏன்னா நைட்டில் கிலோமீட்டர் பாஸ் பண்ணி ஆக வேண்டும். அதாங்கி ஊர் இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கு. அதாங்கி ஊருக்கு நடுவில். இந்த ஊரை தாண்டி அந்த பக்கம் போகிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். எல்லா ஆளுக்கு கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லெஃப்ட்டு ரைட்டு பார்க்கு நம்ம தான் போய்க்கணும். அவங்களாம் அப்படி இல்லை. இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் பெரிய ஊர். இப்போ கொஞ்சம் கடைகணிங்க நிறையா இருக்கா, அதனாலே இங்கே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். டைம் போச்சுன்னா மட்டும்தான் இங்கே கூட்டம் கம்மி. இதுமாரி இடத்துல வந்து நம்மளும் எதனா நிப்பாட்டி வாங்கலான்னு தோணும். ஆனால் வண்டி நிப்பாட்ட முடியாது. நாங்கள் மல்லாட்டை பார்த்தோன்னா எங்கன்னா நிப்பாட்டலான்னு பார்க்குறேன். ஆனால் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் எதுவும் கிடைக்காது, கிடைக்கிற நேரத்தில் நிப்பாட்ட முடியாது. ஊரை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் நான் பார்த்ததுலே பெரிய ஆஞ்சநேயர் சிலை இந்த அதங்கி ஊரை தாண்டினவுன்னு இருக்கிறது தான். பாருங்க, இன்னும் லைட் செட்டப்லாம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். பகலில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சிலை யார் யார் நேரில் பார்த்துருக்கீங்க?
எப்படியும் ஒரு 60 70 80 அடி வரும்னு நினைக்கிறேன். ஒரு பாலம் மட்டும் எப்போ கட்டுவாங்கன்னே தெரியல. போன சிங்கிள் நடுவுலையும் அந்த ரெட் கலர் இருக்குல்ல, அது வச்சுருந்தாங்க. இப்போ காணாம், எல்லாம் கிராஸ் பண்ணுறதுல ஏறி ஏறி உடச்சிட்டு இருக்கும். ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 255 கிலோமீட்டர் இருக்கு. பரவாயில்ல மக்களே. போன சிங்கிள் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேடு ரயில்வே பிரிட்ஜு சரி, மற்ற மேடுங்க சரி, எல்லாமே கீர் வாங்கி ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே மாற்றம் தெரியுது. பார்க்கலாமே. போன சிங்கிள் அதே கம்பெனி தானே போனோம். 8 இன்ச்சு வச்சுருந்தேன் டீசல் அங்கே போயிட்டு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த லோடே பார்த்தீங்கன்னா வெளியே ஏற்றிருந்தனா நிறைய எப்பயோ கப்பலில் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கலாம். பெரியகுட்லா ஊர் அவுட்ரு. இந்த டோல்கேட்டோட கதை தான் என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னடா போன இதெல்லாம் பார்த்தா கீர் வாங்கி போன இடம்லாம் இப்போ நல்லா போகுது அப்படின்னு. ஒரு 2 ஒயர் தான் மக்களே, சென்சாரோட ஒயர். அது கட்டாயி போனதால எவ்வளோ தூரம் இதுல இருக்கு பாருங்க. இது முன்னாடியே அவசரப்படக்கூடாது, அங்கே போய் டீசலை செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை மாற்றம் தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் அவ்வளோ தூரம் வருமா? ஏன்னா அவர் ஸ்கேனர் டூல் போட்டவர் கன்ஃபார்மாக சொன்னார், இது மட்டும்தான் பிரச்சனை உங்களுக்கு, இதனால தான் உங்களுக்கு அந்த பிக்கப் பிரச்சனையும் வரும், மைலேஜ் ட்ராப்பும் வரும் அப்படின்ட்டாரு. ஏர் எவ்வளோ போகுதுன்னு சென்ஸ் பண்ணி அனுப்பிச்சா மட்டும்தான் டீசல் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் இசிஎம் பார்க்குமா. இசிஎம்முக்கு ஏர் எவ்வளோ உள்ளே போகுதுன்னே தெரியலன்னும் போது டீசல் எவ்வளோ தள்ளணும், ஏர் எவ்வளோ தள்ளணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாத இஷ்டத்துக்கு மாறிக்கிட்டே இருந்துடும். அதனால தான் உங்களுக்கு பிக்கப் இருக்காது, மைலேஜ் ட்ராப்பும் இருக்கும். இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இது சரி பண்ணியாச்சு, இதை ஓட்டி பாருங்க, சரி ஆகிடும் அப்படின்னு இருக்காங்க. செக் பண்ணி பார்த்துருவோம். சரியான டென்ஷன் ஏற்றி விட்டாங்க மக்களே. பெரியகுட்லா டோல்கேட்டில் ஆர்டிஓ இருப்பாங்களான்னு சரி பார்த்துட்டே வந்தேன். சரி பரவாயில்ல, கிட்ட வர பார்க்கும்போது கார் ஆப்போசிட்லேருந்து ரைட்டு பரவாயில்ல. சரி ரைட்டு, கார் மட்டும்தானே நிற்கிது, யாரும் ரோட்டில் நில்லையான்னு சொல்லிட்டு நான் மண்ணு டோல்கேட்டு கூத்துள்ள போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். வரோம் ரோட்டில் அந்தாண்டு புதுசுன்னு ஓடி நிற்பான். அடித்தேன் பிரேக் நறுக்குன்னு. வண்டி எப்படி உடனே நிற்கும்? வாயில் அச்சிங்கச்சியமோ வந்துடுற மாதிரி எதுவும் கேட்கல. கேட்டு நீ இதுக்கப்புறம் வந்தா வாடா அப்படின்ட்டு நம்மனு பூத்து உள்ள போஸ்ட் பண்ணி உள்ளே பூந்து பாஸ் பண்ணி வந்துட்டேன்ட்டேன். இப்போ வண்டி வருதுன்னு தெரிஞ்சுதான் அங்கேருந்து லைட்டு போட்டு வச்சுட்டு இருக்காங்க ரைட்டு. ஆனால் முன்னாடியே நின்று ஓரங்கட்டு சொல்லியிருந்தா நிப்பாட்டிருக்கலாம். திடீர்னு ஓடியானுவா குறுக்கால காசு வாங்கிட்டு தான் விட்றாங்க ஒரு சில நேரம். சரி ரைட்டு பரவாயில்ல, கொடுத்து பழகிட்டாங்க, அவங்களும் வாங்கி இது பண்ணிட்டாங்க. சரி ரெகுலராக போயிட்டுருக்குன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது வண்டிக்கு நடுவில் குறுக்கால ஓடியாந்தா என்ன அர்த்தம்? பிரேக் ஒரு வண்டி வருது, பிரேக் நிற்குமா? அதுக்குன்னு நம்ம அவ்வளோ சீக்கிரம் குறுக்கால ஓடுறோமே, அந்த ஒரு எண்ணெல்லாம் கிடையாது. டக்குனு இஷ்டம்னா மட்டும் ஏன்டா இச்சிட்டேன்னு கேட்குறது. அந்த ஒரு டென்ஷனில் நான் நிப்பாட்டவே இல்லை. நீ இதுக்கு மேலே வந்தாவா, நான் போகிறதாண்டான்ட்டு வந்துட்டேன். இது வேற அப்பப்போ சாரெல்லாம் போடுது, ஒன்றும் மழையும் பெய்ய மாட்டேங்குது. ஆல்ரெடி கண்ணாடியில் பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆப்போசிட்டில் வர வெள்ளை கலர் எல்இடி போட்டு வராங்களா, அதுக்கே இதில் வேற இது கண்ணாடி சாரல் மாரி அடிச்சு புள்ளியாக ஆகிடுதா. அந்த தண்ணி மாதிரி இன்னும் 2 புள்ளியாக வெளிச்சமாக தெரியுது. வைப்பர் போட்டாலும் பட்டை அடிச்சு விட்டுரும். எப்படின்னா ஒரு பக்கம் மழை பெஞ்சிதுன்னா போட்டு விடலாம். இப்போ நிற்கும் போது போட்டோன்னா என்ன தெரியுமா ஆகும்? க்ளீனாக தொடச்சிட்டு போகாது. ஒரு பக்கம் துடைக்கும், ஒரு பக்கம் அப்படியே பட்டை போட்டுன்னு வர மாதிரி வரும். எந்த ஊர் ஆர்டிஓவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வண்டியை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு காசுன்னு ஒரு பெரிய எண்ணமே வருது. இந்திக்கா வடக்கு நண்பர்லாம் பாருங்க, ஆர்டிஓவாது கிட்டியாவது ஒருவே மதிக்கவே மாட்டான், அப்படியே விட்டு ஏத்துற மாதிரியே போவான். நம்ம தான் நிப்பாட்டி கொடுத்துட்டு சரி போகிறோமா, அதனாலே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக ஆயிடுது. புள்ளியாக இருக்குது பாருங்க. இந்த வெள்ளை கலர் எல்இடி, இன்னும் 2 மஞ்சள் கலர் ஹாலஜன் பல்பு, இன்னும் 4 பல்பு வாங்கி மாட்டிங்க பாருங்க. அப்படியே பட்டையாக செதுக்கிட்டு போகும். இதுக்கு தான் இந்த வைப்பரை போடுறது.
இந்த வைப்பருன்னு இல்லை, இந்த நிறையா பெஞ்சுன்னா கொஞ்சம் தொடச்சிட்டு போயிடும் க்ளீனாக. இந்த சாரல் மாரி போடுற நேரத்தில் தான் இதான் ஒரு தலைவலி. டைம் 11 ஆகுது. நாலு தூரலை போட்டு கண்ணாடியிலையும் பட்டை அடிச்சு விட்டுருச்சு. வைப்பர் இல்லாத இடத்துல வெறும் புல்லு புள்ளியாகவும் வாங்கி விட்டுருச்சு ஏபி போலீஸ். இதுக்கப்புறம் தெலுங்கானா கிருஷ்ணா நதி தாண்டியாச்சுன்னா தாண்டின உடனே ஆர்டிஓ செக் போஸ்ட் வரும். ஸோ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நானும் பேசாமல் எல்இடி லைட்டு போட்டு ஓட்டலாமான்னு இப்போ நினைக்கிறேன். வர கார்லேருந்து எல்லா வண்டியும் முக்கால்வாசி வெள்ளை கலர் எல்இடி போட்டு வராங்களா. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வியூ எங்காவது தெரியுமாலாம் பார்க்கறது கிடையாது. அவங்க மாடுன்னு 2 3 இல்லை 4 5 கூட போட்டு வராங்க எல்இடி லைட்டு. இருங்க நானும் வச்சுருக்கேன், போட்டு காட்டுறேன் பாருங்க. இதை போட்டு ஓட்டலாமா பாருங்க. இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சா, ஆனால் ஆப்போசிட்டில் பிரைட்டாக நல்லா தெரியும் வரவங்களுக்கு. நான் இவ்வளோ நாளே போடுறதில்ல, எமர்ஜென்சினா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்கள் மக்களே, போட்டு விட்டு ஓட்டலாமான்னு. தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் போன சிங்கிள் 500 கொடுத்தேன். இந்த சிங்கிளுக்கு எவ்வளோ கொடுத்து பார்க்கணும் தெரில. ஒரு மைண்டு பொறுத்த மாதிரி காசு வாங்கிக்கிறாங்க மக்களே. ஒரு சில நேரம் 400 ரூபா கொடுத்தா வாங்கிப்பாங்க, சில நேரம் 500 ரூபா கொடுத்தா தான் விடுவான்னுவாங்க. பேமெண்ட் கொடுத்துட்டேன், பரவாயில்ல. 400 ரூபா கொடுத்தேன், போனோடனே வாங்கிட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரில, சீல் போட்டுக்கணும் போ அப்படின்னாங்க. சரி நான் பில்லு வேறு கையில் எடுத்து போலியா, சரி கையில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கையில் போட்டு வந்துட்டேன். ஏன் அவ்வளோ போட்டுக்கணும் போன்றாங்கன்னு டவுட்டாக இருக்குது. இருந்தால் ஓ இப்படி இருக்கலாம், ஒரு வேளை முன்னாடி வேறு யாருனா இருந்தாங்கன்னா அவங்க சீல் போட்டு வருதா செக் பண்ணிவிட்டு யாருனா இருந்தால் சீலை காட்டு அப்படின்வாங்க. இல்லைனா வண்டி போய் திருப்பிட்டு வா, அப்படி இப்படி போய் சீல் வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருக்க மக்களே, இந்த ரோடு பாஸ் ஆகவே மாட்டேங்குது. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. அப்படியும் கம்பெனிக்கு ஒரு 4 மணி அந்த மாதிரி நேரத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் 96 கிலோமீட்ரு, நார்கட்பள்ளி 10 கிலோமீட்ரு, 10 கிலோமீட்டர் இருக்குது இந்த ரோடு. லைனில் இருக்கிற எல்லா டீ கடையும் மூடி தான் இருக்குது. திருப்புடா லெஃப்ட, இடதுபுறம் ஹைதராபாத்திற்கு, வலதுபுறம் விஜயவாடாவிற்கு. இதில் எதனா டீ கடை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அதிகமாக வந்து கார் மூவ்மெண்ட்டு, ட்ராவல்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கோம். அதனால் இதில் கிடைக்கும், பார்க்கலாம். இந்த ரோட்லேயும் கஷ்டம்தான், இதுலேயும் இல்லை, எல்லா கடையும் மூடி தான் இருக்குது. மேலே ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் போயிட்டுருக்கு. டீ கடை ஆப்போசிட் ரோட்டில் இருந்தால் கூட லெஃப்டில் ஓரம் கட்டிட்டு போய் வரலான்னு பார்க்குறேன், அது கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போகிறது எல்லாம் ட்ராவல்ஸு தான். இந்த பக்கம் லைட் எரியுது, ஆனால் இது டீ கடையா இல்லை வேறு யாரு? கிடைத்தது கிடைத்தது டீ கடை. எவ்வளோ நேரம் தேடலுக்கு பிறகு ஒரு டீ கடை கிடைச்சு சூடாக ஒரு டீ வாங்கியாச்சு. இதை குடிச்சிட்டு கிளம்புவோம். டீ கடைக்கு எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப நேரமாக தேடிட்டு வரேன். நான் ஒரு டீ கடை கிடைக்குமா கிடைக்குமான்னு. ரிங் ரோடு வந்தாச்சு. ஏர்லான்னு பார்த்தா தான் இவன் எந்த பக்கம் போகிறான்னே தெரியல. இந்த பக்கமும் வண்டி வருதா? அடே வடக்கு நண்பரே, இந்த ரோடு மேலே ஏற போறியா கீழே போக போறியா? ஃபுல்லாக ஏறிட்டு இந்த எண்ணையும் ஸ்லோ பண்ணி விட்டுவிட்டு ரிங் ரோடு மேலே 11ல் ஏறி 14ல் இறங்கணும்.
டோல் பூத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆகிட்டு நம்ம இறங்குற இடம் எங்கே இறங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு போகும். ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது? ஃபாஸ்டாகில் புதுசாக காசு இல்லைன்றான். இருக்குது 1000 ரூபாய் இருக்குது. அப்படியே அந்த டோல்கேட் பாஸ் ஆகலை. டோக்கன் கொடுத்து வச்சுருக்கான். இன்னும் வேறு டோக்கனை கொடுத்தா அங்கே டபுள் சார்ஜுன்னு வாங்குது போலையே. தெரியல என்ன கடன்னு. ரிங் ரோடு ஏறி போய்கிட்டு இருக்கேன். இது பாருங்க 4 ட்ராக். இது மொத்தம் இது 8 வழிச்சாலை. இதில் பார்க்கலாம் நம்ம வண்டி எவ்வளோ தூரம் ஸ்பீடு போகுதுன்னு. அறுபது போயிட்டு இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் மேடு. இந்த லைன் ஸ்பீடு லிமிட் வந்து 80. அந்தாண்ட ஃபாஸ்ட் லைன் ட்ராக் வந்து 120 நினைக்கிறேன். 80லாம் நம்ம வண்டி போகுமான்னு டவுட்டு தான். இப்போ தான் எடுக்கிறாரு டர்போ. இதில் அப்ஸ் அண்ட் டவுன் வரும். அதனால் அப்படியே ஏறி ஏறி இறங்கும். ஒரு 70 வரைக்கும் போகுது ஃப்ளாட் ரோட்டில். வண்டி டெம்பரேச்சர் ஆயிடுச்சு. செக் பண்ணுறதுக்கே டெம்பரேச்சர் ஆயிடுச்சா. ஸ்லோ 70 தான் போகுது மக்களே. அதுக்கு மேலே போகல. சரி பரவாயில்ல. முன்ன வந்து 55லேருந்து 60 ஏறதுக்கே ரொம்ப நேரம் திணறிச்சு. இப்போ ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அது எடுக்குது இல்லை. இது போதும். ஆனால் டெம்பரேச்சர் அதுக்குள்ளே சைன்னு 100 டிகிரி போய் பீப் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளது இருப்பார் RGI ஏர்போர்ட். அது வரைக்கும் போகணும். ஒரு 500 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாகில் போட்டு விட்டேன் ரீசார்ஜ். அங்கே போகிறதுக்குள்ளே ஃபாஸ்டாகில் ஸ்கேன் ஆகுதான்னு பார்க்கலாம். நம்மளோட எக்ஸிட் வரப்போகுது 14. டோல்கேட்டு போனாலும் தெரியும் ஃபாஸ்டாக் நிலமை என்ன ஆகுதுன்னு. ஃபாஸ்டாக் ஸ்கேன் ஆகுதா இல்லை வேறு ஏன்னா பண்ணிட்டு பார்ப்போம். ஸ்கேன் ஆயிடுச்சு. ஃபாஸ்டாகில் மட்டும் காசை கொஞ்சம் இருந்தால் அதிகமாக போட்டு விட்டுடலாம். ஒரு 500 ரூபா அதிகமாக இருக்கிற மாதிரி. எங்கே அட்வான்ஸ் போடுறது சுகராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் இருக்கும் போது கூட டோக்கன் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபாஸ்டாகில் ஸ்கேன் ஆகி போயிடும். அதே மாதிரி தான் இருக்குது. ஆர்ச் இல்லை, அது ஒரு மரம் மாதிரி வச்சுருக்காங்களா. அதில் E-Cityன்னு போட்டிருக்கு. கம்பெனிக்கிட்டேயே வந்துட்டேன். ஒரு லைட் இல்லை ஒன்றும் இல்லை. வந்தாச்சு. வெளில கொண்டு கொடுப்போம். ரெனி வேவ் ரைட். ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. அதே 8 இன்ச்சு தான் இருக்குது. அப்போது வண்டி கொஞ்சம் நல்லா போகுது. ஆனால் மைலேஜ் இல்லை. கம்பெனி கேட்டுக்கு போனோம். பில்லு எடுத்துகிட்டு அவங்க காலைல தான் என்ட்ரி பண்ணுவோன்ட்டான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும். சரி ஆகிட்டு அது பிரச்சனை இல்லை. சரி போன ட்ரிப்பு வந்து 8 இன்ச்சு இருந்தது. இப்போ எவ்வளோ தரம் இருக்குது, கொஞ்சமாக வித்தியாசம் வருதான்னு பார்க்கலான்னு பார்த்தோம். ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே 8 இன்ச்சு தான். என்ன ஒன்று அந்த இது பண்ணதில் கொஞ்சம் திணறி ஏறுறது வந்து கொஞ்சம் மைல்டாக நல்லா இருந்தது. மற்றபடி மைலேஜ் வந்து ட்ராப்பு தான். தெரிஞ்சு இதுக்கு பம்பு நாசில் பம்பு கிடையாது. இது ப்ரெஷர் வால்வு மட்டும்தான் வரும். ஒரே ஒரு ப்ரெஷர் வால்வு வச்சு 6 நாசிலுக்கும் நான் கனெக்ட் ஆகிடும். அதில் எதனா இது பண்ணால் கூட அவ்வளோ தூரம் வித்தியாசம் வருமா அப்படின்னு தெரில. என் அண்ணன் என் அண்ணனோட டாட்டா வண்டி இருக்குது. அவன் எடுத்துகிட்டு வந்த வண்டி. அந்த வண்டி வந்து 10 இன்ச்சு டீசல் இருக்குது. இது வெறும் 8 இன்ச்சு தான் இருக்குது. ஒன்றும் புரியல. இத்தனைக்கும் அது 380 லிட்டர் டேங்கு, இது 420 லிட்டர் டேங்கு. சரி ரைட் மக்களே, என்ன எதுன்னு ஒன்றும் புரியல. சரி இந்த வீடியோவை நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.